அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்க தேர்தல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குதுன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் வந்து ரொம்ப அப்படியே சாதாரணமாக அரசியல் பண்ணிட்டு இருந்த பல கட்சிகள் கூட ரொம்ப தீவிரமாக அரசியல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய ஒரு பிரச்சார பீரங்க களமிறக்கி விடப்பட்டிருக்காரு இல்லையா. அவர் வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணார் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் வந்து தொண்டர்கள் அதிகமாக இருந்தது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கட்சியே வந்து அடிமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்களை வந்து சீண்டி பேச, அதற்கு இவர் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்க்காத அளவுக்குலாம் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பால்டாயில் உதயநிதி அப்படின்னு சொன்ன கரெக்டாக இருக்குமா தம்பிங்கிற மாதிரி கேட்டு, அன்னைக்கே ஒன்றெலாம் விட்டுருந்தோன்னா ஒரேடியாக போய் சேர்ந்துருப்ப அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாருங்க. அந்த கதைக்கு நடக்கத்தின்னு என்கிட்ட கேட்காதீங்க, அது கான்ட்ரவர்சியலான டாபிக் இது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து எடப்பாடி அவர்களே இறங்கி பேசுறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. எடப்பாடி அவர்கள் இது வரைக்கும் பேசுனது நம்ம வந்து கேட்டிருப்போம். ரொம்ப வந்து இப்படி சாதாரணமா ரொம்ப வந்து சுமூகமா தான் பேசுவாப்புல. ஒரு கடுஞ்சொற்கள் வந்து மோஸ்ட்லி தவிர்த்துட்டு வந்து போயிடுவார். அவர் இப்படி இறங்கி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உதயநிதி அவர்கள் சும்மா இல்லாம அவர் சில வேலைகளை வந்து பார்த்து விட்டார். என்னன்னா, கடந்த தேர்தலையே, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024லையும் சரி, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எடப்பாடி விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா அவரோட ஆட்சியின் மீது விமர்சனம் வைக்கலாம். நீங்கள் வந்து 2017 21 வரைக்கும் ஆட்சி செஞ்சீங்க, அங்கே நீங்கள் எவ்வளோ மோசமாக ஆட்சி பண்ணீங்கன்ற மாதிரி கேள்வி வச்சாருன்னா அது வேற. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எடப்பாடி எப்படி பதவி வாங்கினார் தெரியுமா, எடப்பாடி வந்து அப்படி தவிழ்ந்து வந்து ஊர்ந்து வந்து பதவி வாங்கினார் பாருங்க, விட்டவன் சசிகலாமையார் காலுக்குள்ளேயே ஒரு பேர் வரப்போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கொச்சையா ஆபாசமான விமர்சனங்கள்லாம் உதயநிதி அவர்கள் தான் ஆரம்பிச்சு வச்சது. ஸோ இன்றைக்கு வந்து அது எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்து உதயநிதிக்கு எதிராகவே இவர் திருப்பி விட்டாரு. இன்னொரு விஷயமும் வந்து சொன்னார், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கத்தை வந்து கெடுக்கிற மாதிரியான விஷயம் இது. கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து வீட்டு சிறையில் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருந்தாரு. அப்போ நீங்க ஜெயலலிதாவினுடைய மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா. ஆனா வந்து உண்மையிலேயே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மரணத்திலையும் மர்மம் இருக்கு. நாங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தா அதை என்ன நாங்க விசாரிப்போம், விசாரிச்சு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லிடுறாரு. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவரானும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். நீ அறிக்கை கொடுத்திருக்கிற. இப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்து அவர்களை சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். இதை வந்து கேட்டுட்டு ஸ்டாலின் அவர்களால் வந்து ஜீரணிக்கவே முடியல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் வந்து அது எப்படி நீங்க இப்படி பேசலாம், கலைஞர் ஒரு சிங்கம், அவர் எப்படி நாங்க வந்து வீட்டு சிறையில் வைக்க முடியும், இப்படிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் எடப்பாடிக்கு எதிராக வந்து பேசுறாரு. கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் கூட இருந்தோம். இப்ப இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பு முனையே. அதாவது கலைஞர் அவர்களே வீட்டு சிறையில் ஸ்டாலின் வச்சிருக்காருன்னு சொன்னது வேற யாரும் இல்ல, கூட பிறந்த அண்ணன் மூக்க அழகிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஆதாரத்தை எடுத்து எடப்பாடி அவர்கள் காமிச்சிட்டார். அவருடைய மகன் யாரு அழகிரி சொல்றார். அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர். எங்க அப்பாவை சிறையில் வச்சுட்டு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. ஸோ இப்படி தான் வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நேருக்கு நேர் ஒரு பதிலடியாக தான் இருக்குது சொல்லப்போனால். இப்போ இந்த பக்கம் வந்து இவர்கள் விமர்சனம் வந்து வைக்க, அது அப்படியே வந்து இங்கே பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு பதிலடியாக வந்து மாற அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. திமுகவிற்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி விமர்சனங்கள்லாம் இதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து எதிர்கொண்டது இல்லை பெரிய அளவில். இந்த மாதிரி வந்து ஒரு பிலோ த பெல்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தரப்புல வந்து எடப்பாடி வந்ததுக்கு பின்னாடி அவர்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கப்பட்டது இல்லை. ஸோ இப்போ தான் வந்து அந்த பக்கம் இப்படி பேசுகிறீங்களா, நாங்களும் அதே மாதிரி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர்களும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உடன்பிறப்புகள்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட அளவில் தான் இருக்கிறாங்க. என்ன இப்படிலாம் வந்து அதிமுக நீங்கள் பேசுகிறீங்க, எடப்பாடி அவர்கள் இப்படிலாம் பேசலாமா, நாகரீகமாக பேச வேண்டாமா அப்படின்ட்டு. அதாவது நாகரீகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து அந்த தரப்புல இருந்து பேசும்போது கொஞ்சம் ஆச்சரியப்படத்தக்க வகையாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அவர்களுக்கே ஏற்றுக்க முடியல, என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னொரு விஷயம், ஊடையில் வந்து இந்த தேமுதிகவுக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா, 1/2% ஓட்டு வச்சிருக்கிற கட்சி ஒன்று போய் சேர்ந்துருக்குது, ஐசியூல இருந்து அதுக்கு உயிர் கொடுத்ததே நாம தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பிரேமலதா அவர்களே கிளிச்சிட்டார். ஒன்னு புதுசா போய் சேர்ந்துருக்குது 1/2% ஓட்டு. அது என்னன்னு தெரியும்? எவ்வளவு ஓட்டு? அதுக்கும் உயிர் கொடுத்தது நாம தான். அது ஐசியூல இருந்தது. தம்பி டாக்டருக்கு தெரியும்.
அது வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உயிர் கொடுத்தது அதிமுக. இந்த பாயிண்ட்ல அவர் பேசுனது முழுக்க முழுக்க உண்மை. நாமளே நம்ம வீடியோக்கள்ல பல இடங்கள்ல பேசியிருக்கோம். தேமுதிக வந்து அதிக விலை கொடுத்து திமுக வாங்கிடுச்சு, அந்த கட்சிக்கு அந்த அளவுக்கு ஓட் ஷேரிங்கே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண கருத்து தான். ஆனா நமக்கு முன்னாடியே முன்னோடியாக திமுகவில இருந்தே பல அமைச்சர்கள், பல முக்கியமான எம்எல்ஏக்கள் எல்லாருமே தேமுதிக பத்தி விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க. தேமுதிகக்கு ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட கிடையாது அப்படின்னு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களே பேசியிருந்தாரு. இன்னும் எக்கச்சக்கமான பேர் சொல்லலாம் தேமுதிக நமக்கு வேண்டாம், இவங்க வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத கட்சி அப்படிங்கிற மாதிரி திமுகவினரே கருத்து பதிவு பண்ணிட்டு இருந்த காலகட்டங்களில் தான் தலைமை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக கூட்டணியில் அழைச்சதோட சரி 10 சீட்டு கூடுதலாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அளவிற்கு வந்து தேமுதிகவால் திமுகவே ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவை அது ஒரு ஒன்றுமே இல்லாத கட்சி, அதுக்கெல்லாம் ஓட்டு வங்கி கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்களும் இது பண்ணி விட்டார். ஆனால் கடந்த 2021 அவர்கள் வந்து 0.4 விழுக்காடு வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதே 2024 அதிமுக கூட கூட்டணி வைத்ததற்கு பின்னாடி 2 விழுக்காடுக்கு மேலே வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதிமுகவுடைய ஓட்டு தானே தேமுதிகக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அவருடைய கிளைம். அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. இன்னும் எக்கச்சக்கமான விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. குறிப்பாக வந்து இந்த 8000 ரூபாய்க்கான டோக்கன் வந்து திமுக தரப்புலேருந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டோக்கன் குறித்து பேசும்பொழுது நாங்கள் வந்து நேரடியாக 10,000 ரூபாயை மக்களோட அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் வந்து போடுறோம், அப்போ இதன் மூலமாக வந்து அவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், நேரடியாக வந்து மக்களுக்கு கையிலே பணம் போய் சேருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 8000 ரூபாய் வந்து கூப்பனாக குடிச்சு நாங்கள் விநியோகம் பண்ணுவோம்னு சொல்கிறீங்க. கூப்பன் யார் கொடுப்பா, அங்கே லோக்கலில் உள்ள திமுக காரங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ அவர்கள் எவ்வளோ முறைகேடு பண்ணுவாங்க, அப்போ அவர்களுக்கு அதில் லாபம் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ இதுலையுமே வந்து நீங்கள் ஒரு முறைகேடு தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. 8000 கூப்பன் கொடுக்குறாளா, நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சா உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவிப்ப. நாம வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவனுடைய பெயர்ல வங்கியில 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிச்சோம். ஸ்டாலின் என்ன அறிவிக்கிறாரு, கூப்பன் கொடுக்கறாங்க. இந்த கூப்பன் யார் கொடுப்பா, திமுக காரன் கொடுப்பான். திமுக காரன் கமிஷன் வாங்கினா அந்த கமிஷன் ஒரு பகுதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகும். ஸோ இப்படியாக தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி அவர்கள் ஒரு புது வியூகத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு. இந்த வியூகம் வந்து இப்போ தேவையான்னு கேட்டிங்கன்னா அதிமுக ரொம்ப அவசியமான தேவை. ஏன்னா அந்த ஒரு களம்ல வந்து ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக அப்படின்ற மாதிரி ஒரு அணிகள் வந்து இப்போ களத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நபருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷனை வந்து தன் பக்கம் திருப்புறதுக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ விஜய் அவர் ஒரு பக்கம் சொல்கிறார் இல்லையா, இங்கே டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவ் வந்து கொண்டு போகும்போது அதனுடைய நேரடி பாதிப்பு அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பில் வந்து நின்னார் அப்படின்னாக்கா அது அதிமுக தான் ஒரு பெரிய அளவில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அதற்காகவே இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அந்த இடத்துல வந்து நாம தான் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக விஜய் நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்க்ரீன்லேருந்தே அகற்றணும். ஏன்னா திமுகவுக்கு எதிராக வந்து விஜய் அவர்கள் இது வரைக்கும் பெருசாக எதுவும் களமாடலை. விஜய் அவர்கள் வந்து அப்படி பேசிட்டு போகிறது அப்படிங்கிறத தாண்டி ஸ்டாலின் சார் அப்படிங்கிற அளவில் தான் விஜய் அவர்கள் விமர்சனமே வந்து இருக்கும். ரொம்ப வந்து அப்படியே ஒரு பாலிஷாக தான் வந்து விமர்சனம் பண்ணுவார் விஜய் அவர்கள். ஒரு இறங்கி அடிக்கிறது இல்லை திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறது மாதிரியான விமர்சனங்கள் எதுவுமே அவர் இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த பக்கம் வந்து இது மாதிரி விமர்சனங்களாக இருக்கட்டும், இல்லை திமுகவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துறது இருக்குல்ல, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்போ நாங்களும் அதே மாதிரி எங்களால் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் இப்போ தான் அந்த ட்ராக்லேயே வந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல டிஎம்கே அகைன்ஸ்டாக அந்த ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை வந்து தீவிரமாக வந்து அதிமுக கையில் எடுக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சி ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்கிற ஒன்று தான். கிட்டத்தட்ட வந்து கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்தே திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள், திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணி வளர்ந்த கட்சினா அதை நம்ம நாம் தமிழர் சொல்ல முடியும். ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்குது, 2017 2021 காலகட்டங்கள்லாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல விமர்சனங்களை வந்து திமுக எடப்பாடிக்கு எதிராக முன்வைக்கும் போது எல்லாமே கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட அது குறித்து கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது உடனே வந்து பழைய வரலாறுகளுக்கு போயிடுவார். இதை நீங்கள் எதிர்க்கிறீங்களா, இதற்கான காரணமே நீங்கள் பண்ணது தானே. உதாரணத்திற்கு நீட் தேர்வை வந்து திமுக எதிர்க்கும் போது சீமான் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதற்கு விதை போட்டதே காங்கிரஸும் திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதுன்ற அங்கே போயிடுவார். அதேமாதிரி வந்து ஓஎன்டிசி குழாய் பதிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு தமிழ்நாட்டோட நாசகார திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எழும்போதுலாம் இதற்கு கையெழுத்து போட்டது நீங்கள் தான் மகாராசா அப்படிங்கிற மாதிரி அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட கையில் வச்சிருந்தது நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஊடகங்களில் வேணால் அவர்கள் இப்போ திமுக ரொம்ப எதிர்க்கிறது இல்லை, தாவைக்கு எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி பேசப்பட்டாலும் ஒரு மேடை போட்டாங்கன்னா முதல்ல திமுகவுக்கு ஒரு அடி, இப்படி போகிற போக்கில் தான் வந்து விஜய் ஒரு அடிப்பாங்களே தவிர ப்ரையாரிட்டியாக அவர்கள் எதிரியாக கட்டமைச்சு வச்சிருக்கிறது திமுக தான். இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து அதிமுகவும் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு இருக்காங்க. சமீப காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பெரிய அளவில் எதிர்கட்சியை வந்து செயல்படல அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த தேர்தல் காலத்தில் வந்து அவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆண் பார்வையில் தான் இருக்குது. அவர்களும் சரிசமமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டிவிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக எதிரான அந்த ஒரு வார்த்தை ஜாலம் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து என்ன இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி டிஎம்கேவா டிவிகேவா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே தவிர
அதை தாண்டி வந்து திமுகவை பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியோ இல்ல மக்களுக்கு தெரியாத ஒரு விமர்சனத்தை வந்து நம்ம கொண்டு வர்றோம், மக்களுக்கு இது வரைக்கும் விழிப்புணர்வு இல்லாத விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச விமர்சனங்கள், வாரிசு அரசியல், நீங்க வந்து ஒரு குடும்பமா கொள்ளையடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுப்படையான விமர்சனங்கள் மட்டும்தான் டிவிக்கு தரப்புல இருந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து திமுகவுக்கு எதிராக தங்களை வந்து பொசிஷன் பண்ணக்கூடிய கட்சிகள் வந்து இந்த இடத்துல அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் யாருக்கு எந்த அளவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து எடுத்து கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுக இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது கம்மி. திமுக ஆளுங்கட்சியா வரும்போதும் சரி, வந்ததுக்கு பின்னாடியும் சரி, அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறத விட, அந்த கூட்டணிக்காக விழக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறத விட அது எதிர் வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது மிக மிக அதிகம். அந்த வாக்குகளை வந்து யார் அதிகமாக அறுவடை பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மற்ற 3 அணிகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போட்டியாவே இருக்கு. அதுல வந்து மாற்று அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழுக்கு ஒரு கூடுதல் எட்ஜ் வந்து இருக்கும். வெறும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அந்த இடத்துல அதிமுகவும் சேர்த்து அவர்கள் வந்து அடிப்பாங்க. கூடவே ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு பேசும்போது அவர்களுடைய வாக்குகளும் கொஞ்சம் தனித்துவமானதா இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இருக்கக்கூடிய பிற 2 கட்சிகளுக்கு வந்து திமுக எதிர்ப்பு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தல் வந்து திமுக எதிர்ப்பு அரசியலுக்கும் சரி, இப்போ திமுகவினர் தங்களுக்கு எதிராக உள்ள அந்த எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில் இருக்கும் இல்லையா, ஆன்டி இன்கம்பன்ஸ் சொல்லுவாங்க, அதன் மூலமா வந்து எந்த அளவிற்கு வந்து அவர்கள் வாக்குகளை வந்து இழக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிவு இல்லையாம்போது நமக்கு தெரியும். நன்றி.